2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் இறுதி மற்றும் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தை உள்ளடக்கிய இந்த வாரம் கிரக நிலைகளின் அடிப்படையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைய போகிறது. குறிப்பாக மேஷத்தில் ராகுவின் ஆதிக்கமும் கும்பத்தில் சனியின் சஞ்சாரமும் 12 ராசிகளிலும் வெவ்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த உள்ளன. இந்த வாரம் சில ராசிகளுக்கு நிதி ரீதியான முன்னேற்றத்தையும் சிலருக்கு ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையையும் கிரகங்கள் உணர்த்துகின்றன. உங்கள் ராசிக்கான துல்லியமான பலன்கள், அதிர்ஷ்ட காரணிகள் மற்றும் தோஷங்களை நீக்கும் எளிய பரிகாரங்களை காண்போம். மேஷம். இந்த வாரம் ஆரோக்கியம் மற்றும் நிதி விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படும் வாரமாக அமைகிறது. ராகுவின் செல்வாக்கினால் தேவையற்ற மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிறிய கவனக்குறைவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பது சட்ட சிக்கல்களை உருவாக்கும். நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம். நண்பர்களுக்கு ஆதரவாக இருப்பது நல்லது. ஆனால் உங்கள் தாராள குணத்தை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள விடாதீர்கள். தொழிலில் புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்த இது சரியான நேரம். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இது பொற்காலம். ஃபேஷன் துறை மாணவர்களுக்கு வெற்றி உறுதி. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட தெய்வம் முருகன். பரிகாரம் ஓம் பௌமே நமக. தினமும் 27 முறை உச்சரிக்கவும். ரிஷபம். சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் நலம் சீராக இருக்கும். நாள்பட்ட நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். பங்கு சந்தை மற்றும் சூதாட்டத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்கவும். பெரிய இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் உற்சாகமான சூழல் நிலவும். உங்கள் ஆற்றல் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கும். சிறு தடைகள் வந்தாலும் புதிய சாதனைகளை படைப்பீர்கள். சக ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். கடினமான பாடங்களை புரிந்து கொள்வதில் சிரமம் இருந்தாலும் விடாமுயற்சி வெற்றியை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. பரிகாரம் ஓம் சுக்ரே நமக என்று தினமும் 24 முறை உச்சரிக்கவும். மிதுனம். குரு பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் சமூக தொடர்புகளை விட ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். 9இல் ராகு இருப்பதால் நிதி பரிவர்த்தனைகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கவும். சட்டவிரோத செயல்கள் ஆபத்தில் முடியும். ரகசியங்களை பகிர்வதில் கவனம் தேவை. கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம். ஈகோ காரணமாக தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது. நிதானமாக செயல்படுவது அவசியம். கல்வி நிறுவனங்களில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு சிறு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம் ஓம் நமோ நாராயண் என்று தினமும் 41 முறை உச்சரிக்கவும். கடகம். 9இல் சனி இருப்பதால் மற்றவர்களின் வெற்றியை பாராட்டி உங்கள் பிம்பத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். நிதி நிலைமை முன்பை விட வலுவாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் வரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விமர்சனங்களை பற்றி கவலைப்படாமல் உங்கள் திறமையை நிரூபியுங்கள். தொழில்முறை படிப்புகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட தெய்வம் பார்வதி தேவி. பரிகாரம் ஓம் சந்திராய நம என்று தினமும் 11 முறை உச்சரிக்கவும். சிம்மம். மனநீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வாரம். 8இல் சனி இருப்பதால் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகளை தேடுங்கள். நேரத்தை வீணடிக்காமல் செயல்படுவது முக்கியம். ஆன்மீக பயணங்கள் அல்லது குடும்ப சுற்றுலா செல்ல வாய்ப்புள்ளது. கடின உழைப்பால் பணியிடத்தில் மாற்றங்கள் ஏற்படும். படிப்படியாக முன்னேற்றம் காண்பீர்கள். ஆசிரியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். பரிகாரம் தினமும் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யவும். கன்னி.
6இல் ராகு இருப்பதால் ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது. செலவுகள் அதிகரித்தாலும் வருமானமும் உயரும் என்பதால் சமநிலை ஏற்படும். உங்கள் நடத்தையில் கவனம் தேவை. குடும்பத்தினருடன் கசப்பான சூழல் உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்த ப்ராஜெக்ட் உங்கள் கைக்கு வரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதிக படிப்பினால் மன அழுத்தம் ஏற்படலாம். அவ்வப்போது விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்கள். அதிர்ஷ்ட நிறம் கருப்பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. பரிகாரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று தினமும் 41 முறை உச்சரிக்கவும். துலாம். குருவின் பார்வையால் பெரிய உடல் நல பிரச்சனைகள் நீங்கும். யோகா மற்றும் தியானம் செய்வது கூடுதல் பலன் தரும். பெற்றோரின் உதவியால் பழைய கடன்களை அடைப்பீர்கள். புதிய முயற்சிகளுக்கு இது நல்ல நேரம். சொந்த வீடு வாங்கும் கனவு நனவாகும் சூழல் உருவாகும். குடும்பத்தில் சுப விவாதங்கள் நடக்கும். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான வாரம். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. பரிகாரம் ஓம் மகாலட்சுமி நமக என்று தினமும் 24 முறை உச்சரிக்கவும். விருச்சிகம். நாளில் ராகு இருப்பதால் வேலையில் கவனம் சிதறலாம். உடல் நலத்தில் அக்கறை தேவை. வருமானம் உயரும். ஆனால் வீண் செலவுகளை தவிர்க்கவும். உறவுகளில் சிக்கல்கள் வரலாம். அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அன்புக்குரியவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மகிழ்வீர்கள். மனம் படிப்பில் ஒருமுகப்படும். தேர்வுகளில் வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட தெய்வம் ஹனுமான். பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் கிரகத்திற்கு ஹவனம் அல்லது யாகம் செய்யவும். தனுசு. சனி பகவான் 4இல் இருப்பதால் அஜீரணம், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். உறவினர்களுக்கு பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். அது உங்கள் நிதிநிலையை பாதிக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு குறைவாக இருக்கும். சுயமாக முடிவெடுப்பது நல்லது. புதிய கூட்டாளர்களை சேர்க்கும் போது பின்னணி ஆராய்ச்சி அவசியம். அவசரப்பட வேண்டாம். குடும்பத்தை பிரிந்திருப்பவர்கள் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷணாமூர்த்தி. பரிகாரம் ஓம் குருவே நமக என்று தினமும் 21 முறை உச்சரிக்கவும். மகரம். 2இல் ராகு இருப்பதால் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். பசுமையான இடங்களில் நடப்பது நல்லது. நண்பர்களுடன் சேர்ந்து செலவு செய்வது பட்ஜெட்டை மீற செய்யும். எச்சரிக்கை தேவை. வீண் மோதல்கள் மரியாதையை குறைக்கும். அமைதியாக இருப்பது சிறப்பு. பெரியவர்களின் வழிகாட்டுதல் கிடைப்பதில் சிரமம் இருக்கும். தோல்விகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயர். பரிகாரம் ஓம் வாயுபுத்திராய நமக என்று தினமும் 11 முறை உச்சரிக்கவும். கும்பம். ஜென்மராகு இருப்பதால் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். வெளி உணவுகளை தவிர்க்கவும். ரியல் எஸ்டேட் முதலீடுகள் லாபம் தரும். ஆனால் பெரிய முதலீடுகளை நிபுணர்களிடம் கேட்டு செய்யவும். மூத்த உடன்பிறப்புகளின் ஆதரவு அபரிமிதமாக இருக்கும். கவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில விரும்புபவர்களுக்கு நற்செய்தி வரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட தெய்வம் சிவன். பரிகாரம் ஓம் சிவாய நமக என்று தினமும் 21 முறை உச்சரிக்கவும். மீனம். ஜென்ம சனி இருந்தாலும் 6இல் கேது இருப்பதால் தீராத நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். வரவு செலவு திட்டத்தை முன்கூட்டியே வகுத்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புள்ளது. பெற்றோரின் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய தயாரிப்புகளை சந்தையில் அறிமுகப்படுத்த இது ஏற்ற காலம்.
ரிஸ்க் எடுப்பதில் தயக்கம் வேண்டாம். உயர்கல்வி மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு. பரிகாரம்: வியாழக்கிழமை அன்று ஏழை பிராமணருக்கு உணவு தானம் செய்யவும்.